ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணத்துடைய அழுகையை பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கவங்கெல்லாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம அண்ணன் அந்தளவுக்கு வருத்தப்படுறாங்க. தன்னுடைய வண்டியை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணத்துக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன் வண்டி இங்கே இப்படி யார் கொண்டு வச்சது அப்படின்னு கேள்வி கேட்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் மேலேருந்து மத்தாப்பூவை கொளுத்தி போடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வண்டி மேலே கெரோசனை ஊற்றி வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம சரவணன் செண்பகவல்லி இவங்க 2 பேருமே காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டோம். இனிமேல் இந்த அண்ணன் நிம்மதியாகவே இருக்க மாட்டான், சந்தோஷமாகவே தீபாவளியை கொண்டாட மாட்டான் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. அதே போல் நம்ம ரம்யாவுக்கும் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணியும் சொல்லிடுறாங்க சந்தோஷமாக. ஏன்னா அண்ணத்துடைய வண்டியை அவளுடைய கண்ணு முன்னாடியே வச்சு எரிச்சிட்டோம். இதனால் அவள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. தீபாவளியை எப்படியும் சந்தோஷமாக கொண்டாட போகிறதில்ல, இதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ரம்யாவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சண்முக வாத்தியாருடைய மனசுக்குள்ளே இடம் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தியுடைய மனசையும் மாற்றணும் அப்படின்ற ஐடியாவோடு தான் நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் எந்த அளவுக்கு வருத்தத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரம்யாவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் பார்த்திங்கன்னா என்ன அண்ணன் தீபாவளியெல்லாம் சும்மா சூப்பராக போய்கிட்டு இருக்க போல் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்துடைய மனசை நோக்கடிக்கிற மாதிரி நம்ம ரம்யா பார்த்திங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எந்த பக்கம் போனாலும் சரி, என்னுடைய வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ரொம்பவே அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. அதாவது நீ இப்படியெல்லாம் அழணும், இப்படியெல்லாம் கஷ்டப்படணும், தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இதையெல்லாம், அதாவது அவங்களுடைய நினப்புகளை எல்லாம் முறியடித்து நம்ம அதையும் தாண்டி சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடணும். வண்டி என்ன வண்டி, உனக்கு எத்தனை வண்டி தேவையோ அத்தனை வண்டி நான் வாங்கி தரேன், என்னுடைய கையால் நீ வாங்கிக்கோ, உன்னுடைய வியாபாரத்தை தொடங்கு, இதை நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்துடைய மனசை முழுசாக மாற்றி, அதாவது ரம்யாவுடைய கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணும் கார்த்திக் 2 பேரும் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடி பட்டாசு வெடித்து சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த, அதாவது நம்ம ரம்யா மட்டும் இல்லை, செண்பகவல்லி, இன்னொரு பக்கம் நம்ம சரவணன், இவங்க 3 பேரையும் அப்படியே பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தோடு பார்க்குற மாதிரி நம்ம கார்த்திக் அண்ணன் 2 பேரும் பட்டாசு வெடிக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரமே இப்படி ஒரு விஷயத்த பார்க்கறதுக்காக தான் நம்ம ரம்யாவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்கள்லாம் காட்சி, இந்த காட்சியை நான் பார்க்கறதுக்கு வந்திருக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யாவே பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற நிலைமைக்கு பார்த்திங்கன்னா ஏற்பட போகுது. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.